பொன்முடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சியின் வருமானத்தை அமைச்சரின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கு காட்டியுள்ளது. பொன்முடியின் மனைவி பெயரில் 110 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் தனியாக வர்த்தகம் செய்தார். இதனை புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை என வாதிடப்பட்டது. பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. வழக்கின் வாதங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற நிலையை கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதன்படி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பானது ஒதுக்கி வைக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளது. எனவே கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதி ஜெயச்சந்திரன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் வருமானத்திற்கு அதிகமாக 64.90% அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகி உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்காக